சென்னை அய்யனாவரத்தில் மதுபோதையில் வீடுகளுக்கு தீ வைத்த நபரை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். சென்னை அயனாவரம் பகுதியில் மது போதையில் இரு தரப்புக்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக குடிசை வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் 4 குடிசைகள் தீயில் கருகி நாசமாகி இருக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக உள்ளே இருந்த நபர்கள் எந்தவிதமான காயங்களின்றி உயிர் தப்பியிருக்கிறார்கள். குறிப்பா அயனாவரம் சோலை 3வது தெரு பகுதியை சேர்ந்த சோலை நிவாஸ் என்பவனுக்கும் அதே பகுதியை சேர்ந்த சச்சின் என்பவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு சோலை 3வது தெரு பகுதியில சண்டை போட்டுக் கொண்டிருந்த போது சச்சினுக்கு தெரிந்த பிரசாந்தி என்பவர் வீட்டிலிருந்து வெளியே வந்து சண்டையை விலக்கி விட்டிருக்கிறார். அப்பொழுது சோலை நிவாஸ் என்பவன் போதில் உங்களை யாரையும் தூங்கிவிட மாட்டேன் என்று கூறி அதிகாலை 3 மணி அளவில் அவரது நண்பர்களுடன் வந்து பெட்ரோலை ஊற்றி பிரசாத் வீட்டை குடிசைக்கு தீ வைத்திருக்கிறார். ஆனால் அந்த தீயானது அருகில் குடிசை வீடுகளுக்கு பரவி அங்கிருந்து 4 குடிசை வீடுகளும் தீயில் முழுவதுமாக சேதமடைந்திருக்கின்றன. உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் அலறி அடித்து அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள். குறிப்பா இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பார்கவி, மாதவன், மீனா, சூசேராஜ், இந்திரா உள்ளிட்டோர்களின் வீடுகள் குடிசையில அந்த தீ விபத்தில் எரிந்து நாசமாகி இருக்கின்றன. அதிகாலை 3 மணி அளவில் என்பதனால உள்ளே உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென சத்தம் கேட்கவே அதிர்ச்சி அடைந்து வெளியில ஓடி எடுத்திருக்கிறார்கள். உள்ளே இருந்த பொருட்களை எதுவுமே எடுக்க முடியாத சூழ்நிலையில உள்ளே இருந்த பொருட்கள் அனைத்துமே சேதமடைந்திருக்கின்றன. பணம், அவர்கள் சேமித்து வைத்திருந்த நகைகள் மற்றும் ஆதார் கார்டுகள் போன்ற ஆவணங்கள் அனைத்துமே தீயில் எரிந்து நாசமாயிருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக 8 நபர்களை போலீசார் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக இந்த தீ விபத்துக்கு காரணமான சோலை நிவாசை கைது செய்திருப்பதாகவும் அவனுடன் இருந்த கூட்டாளிகளை கைது செய்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது தடவியல் துறையினர் அந்த பகுதியில் ஆய்வுகளை சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தடயங்களை சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அயனாவரம் போலீசாரும் சம்பவ இடத்துல விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மது மற்றும் கஞ்சா போதையில இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடப்பதாகவும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். மது போதையில இருதரப்பு தாக்கிக் கொண்டதுல குடிசைகளுக்கு தீ வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும்